இந்த மண்ணை விட்டு ஓய்வெடுக்க சென்றிருக்கின்றார். மார்க்சிய லெனினிய மாவோவி அடிப்படையில் எந்த விதமான ஒடுக்குமுறையானாலும் மிக தெல்ல தெளிவாக ஒரு வரையறையோடு அணுகக்கூடிய அற்புதமான ஒரு மாமனிதர். இன்றைக்கு பணத்திற்காக தமிழை கொச்சைப்படுத்தக்கூடிய, எந்த தலைவனையும் உச்சத்தில் வைத்து எழுதக்கூடிய கேடுகட்ட தமிழ் சமூகத்தினுடைய சீரழிவு கலாச்சாரத்தை சம்மட்டி அடியடித்து மனுசங்கடா என்ற சொல்லாடல் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உளவியல் உணர்வை அழுத்தமாக பதிவு செய்தவர். தேசிய இன விடுதலை போராட்டத்தில் சமரசமின்றி தெல்ல தெளிவான வரையறையோடு தமது கருத்துக்களை பதிவு செய்தவர். ஒரு பன்முகத்தன்மையோடு ஆளுமை நிரம்பிய அற்புதமான தோழர். அந்த தோழரோடு நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு அவ்வப்போது கிடைத்திருக்கின்றது. 3-4 முறை நெடிய தூரங்கள் வாகன பயணத்திலே அவரோடு பயணித்திருக்கின்றேன், அழைத்துச் சென்றிருக்கின்றேன். கவிதைகளை பற்றி, குறிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர் விளையாட்டாகவும் சிரித்துக் கொண்டும் சொல்லுவார். அவருடைய பையனுக்கு செல்வம் என்று பெயர் வைத்திருப்பார். தொடர் வண்டியிலே பயணச்சீட்டிலே தோழருடைய பெயர், அவருடைய இன்னொரு மகனுடைய பெயர் இன்குலாப், மனைவியுடைய பெயர், மகனுடைய பெயர் எல்லாம் இஸ்லாமிய பெயர் போல அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். பரிசோதகர்கள் செல்வம் என்ற பெயர் வருகிறதே யார் என்று கேட்பார்கள். அதையெல்லாம் நான் அரசியல் ரீதியாக விளக்கி இருக்கின்றேன். இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு பெயரை வைப்பதில் கூட சிக்கல் இருக்கிறது என்று அவர் விளையாட்டாக சொல்வார். ஆனால் பல நேரங்களில் அந்த பெயர் வந்து சரி என்று அழுத்தம் திருத்தமாக அவர் போராடி இருக்கின்றார். ஒரு பெயர் வைத்ததிலிருந்து அவருடைய போராட்டம் என்பது குடும்ப அளவில் கூட பல முறைகளில் நகர்ந்திருக்கின்றது. தோழர் தமிழரசனை பற்றி அவருடைய பதிவுகள் ஒரு சிறு வெளியீடாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அரங்கத்தில் நடைபெற்ற நிறைவரங்கத்திலே அவர் பேசிய பேச்சுக்கள், அதில் அற்புதமாக ஒரு வரி ஒன்றை சொல்லி முடிப்பார். அந்த ஒரு வார்த்தை தமிழரசனை மிகப்பெரிய தலைவனாக நேசிக்கக்கூடிய தோழர்களுக்கு அற்புதமான மருந்தாக இருந்தது. தமிழரசனை பற்றி ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வந்த வேளையில் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்வார். தோழர் தமிழரசன் தனது மரணத்தின் மூலம் தன் மீது விழுந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வீழ்த்திவிட்டார் என்று அற்புதமாக பதிவு செய்தார். நாங்கள் எங்களுடைய விடுதலையாளர் இதன் மூலமாக ஒரு 2 மணி நேரம் நானும் தோழர் வெற்றித்தமிழ் அவர்களும் அவரை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேட்டி கண்டு தமிழ் தேச விடுதலையாளர் இதழிலே நாங்கள் வெளியிட்டோம். அந்த பேட்டியை கூட இங்கு இருக்கக்கூடிய அருமை தோழர் நடராசன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலாகித்து அவருடைய முகநிலையிலே எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார். அந்த பேட்டியினுடைய ஒளி தொகுப்பு எங்களிடம்தான் இருக்கின்றது. அதை நாங்கள் தோழருடைய நினைவாக ஒரு ஒளி நாடாவாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். தோழருடைய இறப்பு என்பது தமிழ் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக, குறிப்பாக 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தமிழ் சமூகம் மிக தொடர்ச்சியான இழப்புகளை சந்தித்து வருகின்றது. பல்வேறு ஆளுமைகள் நம் சமூகத்தை விட்டு நம்மை விட்டு பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆளுமைகளின் இடம் நிரப்பப்படாமல் வெற்றிடமாக இருக்கின்றது. சரியான தலைமைகளின்றி, சரியான போராட்ட அமைப்பு வடிவங்களின்றி மக்கள் தமிழ் சமூகத்திலே அனாதைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த தோழருடைய நினைவேந்தல் நிகழ்விலே நாம் இவருடைய ஆளுமையை இந்த தமிழ் சமூகத்திலே எப்படி இட்டு நிரப்பப் போகின்றோம் என்கின்ற அந்த கேள்வியோடு வேதனையோடு தோழருக்கு வீரவணக்கம் செலுத்தி உரையை முடிக்கின்றேன்.